பார்த்தா இவன் நாமளை நினைத்து 12 வருஷம் தவம் இருந்திருக்கிறான். இவனுக்காக என்னனாலும் நாம கொடுக்கலாம். அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் கெட்டு போவாது, மிளகு சிரித்தாலும் யாரும் பாத்துக்க, எள்ளு சிரித்தாலும் எள்ளு சிறியதுதான், எண்ணெய் இல்லாமல் இருக்குமா? அது எப்படி இருக்கும்? அப்ப ஆண்டவன் சிவபெருமான் இடமதியில வல்ல அரக்கனாகி இந்த ராட்சுதனானவன் ஆண்டவா சிவபெருமானே என்னம்மா என் கடுகிலையும் சிறிய மரத்தை நான் சொல்ல வேண்டுமானா எனக்கு நீங்கள் ஆணை செய்து கொடுக்க வேண்டும் ஐயா. என்ன யானை? என்ன பெரிய யானை ஆகணுமா சின்ன யானை ஆகணுமா? யானை என்பது அது தும்பிக்கையோடு வரும், இது ஆணை என்பது சத்தியம். சத்தியமா? உயிர் இருக்க வர சத்தியம் கூடயே தான் வரும். இந்த சத்தியத்தை எனக்கு செய்து தர வேண்டும். யார் மேல எனக்கு ஆணை வேண்டும் தெரியுமா? பக்கத்தில பார்வதி மேல ஆணை வேண்டும். இவன் நாமல் படைத்த பிள்ளைதானே, நம்மள மிஞ்சி அவன் எங்கயா போக போகிறான்? இவனுக்காக நம்ம யாரு மேலும் சத்தியம் செய்து கொடுக்கலாமே என்று ஆண்டவன் சிவபெருமான் ஏ அரக்கா நீ முடிக்கிற முடியே சரியில்லை, முடியாதா இருக்கு. அதனால உண்மையில முதல்ல ஒரு ஆணை, உன் மேல ஒரு ஆணை, அதுக்கப்புறம் தான் என் மேல ஆணை. யாராக இருந்தாலும் சத்தியம் செய்து கொடுக்கும் போது முதல்ல மற்றவங்க மேலதான் சத்தியம் செய்வார்கள். உண்மையிலானை என் மேலானை என் மேலானை உடையவன் மார்வதியுமே தன்னானை என் மேலானை பொறிகள
வாங்க மட்டும் வணங்கி நின்றான். அம்மா வாங்க பின்னு நிமிர்ந்து பார்க்கிறான். அப்படியே நிமிர்ந்து நிக்கிறானே. ஆண்டவா, என்ன சிவபெருமானே, ஐயா நீங்க தானே சிவபெருமானா? நான் தான். என் கடுகளையும் சிறிய வரத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லுடா, அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். கடுகளையும் சிறிய வரத்தை நீங்க சத்தியம் செய்து கொடுத்திருக்கீர்கள். நானா? ஆமா, அது உண்மை. சுவாமி ஆண்டவரே சிவபெருமான் படைக்கப்பட்ட காலத்திலே சிசுவாக இருக்கும்போது மறையும் படைத்தீரையா இருகரத்தில் வலதுகாரோ 5 வீரல் 5 நல்ல விரலிலே இருவரல தனையெடுத்து பிரம்மதேவா உமை நினைத்து விரல கொண்டு நீட்டினாளோ விரல கொண்டு நீட்டினாளோ பிரம்மன் மாடை மாட வேண்டும் ஆர்க்கு ஆட்டி விரல் எடுத்து ஆண்ட வேற உமை நினைத்து விரல கொண்டு நீட்டினாளோ ஆனர் மாடை மாட வேண்டும் பாம்பு விரல் தனை எடுத்து ஆமோ ஆமம்மா பரமசிவ உமை நினைத்து சொல்லம்மா விரல கொண்டு நீட்டினாலும் ஆமோ ஆமம்மா பரமன் மாடை மாட வேண்டும் போடம்மா ஆதீர விரல் எடுத்து சொல்லம்மா நேனே உமை நினைத்து ஆதீர விரல் எடுத்து நேனே உமை நினைத்து விரல கொண்டு நீட்டினாளோ மூர்த்தி பாடை மாட வேண்டும் வீரதனை எடுத்து சொக்கலிங்க உமை நினைத்து விரல கொண்டு நீட்டினாளோ ஆக போக வேண்டும் எட்டு ஒண்ணு துண்டு 2. அப்ப ஆண்டவன் சிவபெருமானுக்கு எரிக்கக்கூடிய வரத்தை ஏற்கிறான் ஐயா. சரி இறைவா, பெரு விரலை எடுத்து பிரம்மதேவா உமை நினைத்து உமை நினைத்து நான் அப்படியே விரலை கொண்டு நீட்டினாலும் ஆமம்மா பிரம்மன் படையாக இருந்தாலும் எரிய வேண்டும். வேண்டும் இருக்கிறது ஆற்காட்டி விரல். அம்மா ஐயா 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 யா ஆற்காட்டி விரல் எடுத்து ஆண்டவா உமை நினைத்து உமை விரலை கொண்டு நீட்டினாலும் சரி ஆனார் படை மாற வேண்டும். வேண்டும் அல்லவா பாம்பு விரல் அணை எடுத்து பரமசிவ உமை நினைத்து உமை நினைத்து விரலை கொண்டு நீட்டினாலும் அம்மா பரமன் படை மாற வேண்டும். மோதிர விரல் என்று சொன்னா சரி அதாவது மாமனார் மாமியாளுக்கு அதாவது சில வீட்டுல மருமகனுக்கு வந்து மோதிரம் போடுவார்கள். ஆமா எல்லார் வீட்லயும் போட மாட்டாங்க, சில வீட்டுல தான் போடுவாங்க. எல்லார் வீட்லயும் போடுவாங்க, எல்லார் வீட்லயும் போட்டுட்டாலும் போட்டாங்க, நிறைய போடுவாங்க. மோதிர விரல் எடுத்து முக்கனே உமை நினைத்து உமை நினைத்து விரலை கொண்டு நீட்டினாலும் மூர்த்தி படை அழிய வேண்டும். சுண்டு விரல் இருக்கிறது, சுண்டி சுண்டு விரலையா சுண்டு விரல் சுண்டு விரல் சுண்டு விரல் சுண்டு விரல் இந்த சுண்டு விரலை நினைக்கும் போது எல்லாரும் சாதாரணமா நினைப்பார்கள். என்ன சுண்டு விரலுக்கு என்ன மகிமை? ஆனா இந்த சுண்டு விரலுக்கு தான் மகிமையே இருக்கிறது. ஆமா, அந்த கோழிக்கு முட்டை விடுதான்னு முட்டை இருக்கான்னு பார்க்க இந்த விரல் தான் உதவும். எந்த கோயில் ஆலயத்துக்கு போனாலும் நம்ம தெய்வத்தை வணங்கும் போதும் இந்த சுண்டு விரல்ல தான் முதல் வந்து நிற்கும். அதான முதல்ல சுண்டு விரல் தான் முன்னால போய் நிற்கும் பாத்துக்க. அதேதான். அந்த சுண்டு விரலை எடுத்து சொக்கேஷ உமை நினைத்து உங்களை நினைத்து நான் விரலை கொண்டு நீட்டினாலும் அந்த விரலை கொண்டு நான் நீட்டினாலும் துண்டு 2ஆக போக வேண்டும். வெட்டு 1 துண்டு 2 அப்படிதான் இருக்கணும் பாத்துக்க. எனக்கு இருக்கும் போது ஆண்டவன் சிவபெருமான் என்னம்மா அரக்கா சுவாமி இந்த வரம் உனக்கு வேண்டாமப்பா, இந்த வரத்தை நான் உனக்கு தந்தினானா ஆமா நீ இருக்க
இருக்க மாட்டா 14 லோகத்தையும் அழித்து விடுவார். 14 உலகத்தை அழித்திடுவேன். நீ வேற எந்த வரனாலும் கேளு, நீ இந்த வரம் வேண்டாம். பகவான் சொன்னார், கேட்டாரா? அது எப்படி காப்பாரு? ஏ அரக்கா, உனக்கு நாடு நகரம் ராஜ்யம், நாடும் தாரே நகரம் தாரே, நாடும் தாரே நகரம் தாரே, ராஜ்யமும் உனக்கு தாரே. சொத்து சுகம். சாரி சாமி, நீங்க சொல்லக்கூடிய நாடு நகரம், ஆமா, பொண்ணு பொருள் சொத்து சுகம், சரி, எல்லாம் எமது அரண்மனையில் இருக்கிறது. எல்லாமே நான் வச்சிருந்த ஒரு காலத்துல ஏன்ட இருக்கதையே நீங்க தாரன் என்று சொல்லக்கூடாது. பிறகு அதே வாங்கிட்டு போய் நான் என்ன செய்ய முடியும்? ஏன்ட இல்லாத பொருள் எரிக்கக்கூடிய வரம் தான். அந்த ஒரு பொருள் மட்டும் தான் என்கிட்ட கிடையாது, மத்த எல்லாமே நான் அனுபவிச்சதுதான். எல்லாம் வச்சிருக்கேன். ஆமா, அதனால எனக்கு வேண்டவே வேண்டாம், இஷ்டமே இருக்க மாட்டேங்குது. அப்ப ஆண்டவன் சிவபெருமான் பார்த்துகிறார். ஆஹா, இவனை ஏமாத்த முடியாதோ? அப்ப பார்த்தன இருக்கு சுவாமி, யாராக இருந்தாலும் இந்த நாக்கு தவறலாம், வாக்கு தவறலாமாயா? தவறக்கூடாதும்மா. நாக்கு அரண்டி நாக்கு சில நேரத்துல மாறிடும். ஆமா, ஆனா வாக்கு என்பது கொடுத்த வாக்கு மாறவே கூடாது. வாக்கு கொடுத்தா தப்பே கூடாது. பாத்துக்க, யாகாவார் ஆயினும் நாகாக்கே காவாக்கன்னு சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தையில ஒரு சுத்தம் வேண்டாமா? பகவானே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க. முதல்ல சொன்னீங்களா நீங்க, இப்ப இத கேட்காத அத கேளுன்னு சொல்றீங்களே. இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்ப முதல்ல எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. சொன்ன சொல்லை நீங்கள் தவறலாமா? என்ற ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து சொன்ன சொல்லை மறந்திடலாமா? சொக்கேசா சோகேசா சொல்லிட்ட பிரகாரம் வரத்தை தாரும் பரமேசா, சொல்லிட்ட பிரகாரம் வரத்தை தாரும் பரமேசா. சத்தியத்தை மறந்திடலாமா பகவானே? அம்மையவள் சத்தியத்தை மறந்திடலாமா பகவானே? சத்தியத்தை மறந்திடலாமா பகவானே? உண்மையவள் சத்தியத்தை மறந்திடலாம்.
பகவானே சொன்ன சொல்லை நீங்கள் தவறலாமா? தவறக்கூடாதா சுவாமி? சொல்லிட்ட பிரகாரம் நீங்கள் வரத்தை தாரும் பரமேசா. அப்ப ஆண்டவன் சிவபெருமான் யோசித்து பார்க்கிறா. சரி. அரக்க சொல்வது உண்மைதானே. அம்மா நம்ம வாக்கு தவறக்கூடாது. சத்தியமும் தவறினால் வாழ்க்கை மத்துவம் அல்லவா? அம்மையா அம்மையா. சத்தியம் என்று சொன்னா சரி. சத்தியவனாக இருக்க வேண்டும். இருக்கணும் இருக்கணும். அப்பதான் நம்ம சத்தியத்துக்கு மதிப்பு இருக்கும். அம்மையா. சும்மா ஒரு நாளைக்கு 1000 சத்தியம். அப்பா அது ஏங்க விடுங்கையில இருந்து அடைஞ்ச வர சத்தியம் தான். நம்ம குடத்துக்கார என்னாச்சுலாம் பாத்தீங்கன்னா போன்ல பேசும்போது பாத்தீங்கன்னா 1000 சத்தியம். ஆமா. அத உங்க மட்டும் தான் பேசுறேன் பாரு. வேற யாரும் கிடையாது. உண்மைதானம்மா. அதனால சத்தியத்தை வேற யாரும் கிடைக்கலன்னு சொல்லு. அதான் சொல்லு அப்படி சொல்லு. மட்டும் தான் பேசுவேன். சரி. ஆனா ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தா. ஆமா. ஆஹா. பாட்டுதான் அனுப்பிவிட்டாரு. அரக்கனுக்கு வரத்தை கொடுப்பதற்கு. ஆமா. ஆனால் அரக்கன் முடிக்க முடியே சரியில்லையா? ஏ அரக்கா, உனக்கு வரத்தை தரியா? வரத்தை தர போறேன்பா. எவ்வளவு கெட்டிக்கார இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் போய் அதட்டிக்கிட்டு இருக்க. என்ன தங்க நீ இருப்பா? உனக்கு வரத்தை தர போகிறேன். படாத இடத்துல பற்றாம தங்க. நீ உன் வாழ்வது உன் கையில் தான் இருக்கிறது. ஆமா. என்று அரக்கனுக்கு வரத்தை என கொடுக்க முடியாது என்று சொல்லியும் கொடுக்கும் போது பகவானுக்கு ஒரு ஆவேசம் இருக்கத்தானே செய்யும். இந்த பையன் சொன்னதே கேட்க மாட்டேங்கிறானே. சொல்றாங்க பிடிச்சதுக்கு 3 முயலுக்கு 3 காலுங்க. அப்ப ஆண்டவன் சிவபெருமா தந்தின் தந்தினடா வல்லேரக்க ஏ வல்லேரக்க கேட்ட வர உன் கையில கேட்ட வர உன் கையில கொடுத்ததொரு வரத்தினாலே குவளையத்தை ஆழ்வாயடா. கண்ண வாரத்திற்கு தவறு செய்தார் தவறு செய்தார் அந்த வர உன்னைதானே தலையருகோ அந்த வர உன்னைதானே தலையருகோ எப்பா தவறு செய்தார் கொடுமை செய்தையானா கொடுத்த வரமே உன்னை கொள்ளுமாடா. இது பகவான் கொடுத்து விட்டு அப்புறம் தான் சென்றார். ஆனா அரக்க நினைக்கிறான் பகவான் தந்தேன் என்று சொன்னார் கொடுத்தேன் என்று சொன்னார். என்னத்தை கொடுத்திருப்பாரு? கையில கொடுத்தாரா பொட்டியில கொடுத்தாரா சட்டியில கொடுத்தாரான்னு தெரியலையே. அது இந்த நாரத முனிவர் இருக்காரு. நாரதர் நாட்டை கெடுத்தவன். ஆமா. இவர் வடக்கு கோட்டை வாசல் இருக்க வல்லரக்கனை பார்த்து ஏ அரக்கா யாருன்னு கேட்டாரு. நான் தான், என் பேரு அரக்கன். 56 தேசத்தையும் ஆண்டு வந்த வல்லரக்கன் தானா? பாதாள உலகத்துக்கே அரசன்னா. அம்மா என் முன்னால் நிக்காத உன்னை நெரிச்சிருவேன் பாத்துக்கா. பவளக்கண்ணி நான் புருஷன்னா. பவளக்கண்ணி புருஷனா நீ? ஐயோ புஷ்பா புருஷ மாதிரியே சொல்றியடா. ஆமா. ஆண்டவனை நினைத்து தவம் இருந்தேன். ஆமா. எரிக்கக்கூடிய வரத்தை ஈசன் பகவான் கொடுத்தார். சரி. இப்ப நான் வரத்தை வாங்கிட்டு பூலோகத்துக்கு போறேன். பவளக்கண்ணி புருஷம் சொன்ன அப்புறம் நீ தப்பிச்சிருக்க. அப்ப பார்த்தா நாரதர் முனிவர். சரி. எப்பா ஏ அரக்கா உன்னை நினைக்கும் போது எனக்கு பாவமா இருக்கு. ஐயோ பாவம் என் முகத்தை பத்தியா எப்படி இருக்குன்னு. பகவான் இல்ல இல்லன்னு சொல்லிருப்பாரு. முதல்ல இல்லன்னு சொன்னாரா? அப்படித்தான் சொன்னாரு. அவர் இல்லை இல்லை என்று சொன்னாலே அதுல ஏதாவது காரியம் இருக்கும். சூழ்ச்சி ஏதாச்சும் இல்லாம அவர் சொல்ல மாட்டாரு. பகவானை பத்தி உனக்கு இன்னும் தெரியாது.
பகவான் தந்தாரே ஆ. கையில தந்தாரா இல்ல கனமா தந்தாரா இல்ல எதுவும் கொடுத்தது மாதிரி உனக்கு ஒரு திருப்தி இருக்கிறதா அதுவும் இல்ல அப்ப பகவான் உன்னை ஏமாத்திட்டாரு திருப்தியே கிடையாது திருப்தி எப்படி தெரியுமா உனக்கு என்னைக்கு தான் திருப்தி வர போகுது ஆ. அரக்கனை பார்த்து கேட்கிறா நானும் அவனை தான்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அரக்கன்ட்ட தான் கேட்கேன் அவன் பார்த்த ஏ அரக்கா உனக்கு ஒன்று தெரியுமா என்ன இலங்கையை ஆண்டு வருகிறானே ராவண ஈஸ்வரன் ஆமா ராவணன் 10 தலை ராவணன் சரி அந்த ராவண ஈஸ்வரனும் ஆ. அவன் வந்து சிவனுடைய பக்தன் ஓ சிவனுடைய பக்தன் அவன் சிவனை நினைத்து தவம் இருந்தும் சரி அதாவது ஆ. கைலாசத்தை தனது வலது புஜத்தாலே அசைத்தானா ஏ பாப்பா எப்பேற்பட்ட பலசாலியா இருந்திருக்கான் அப்ப இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் உருவி ஆ. வீணையாக்கி சரி. பகவானை இசைக்கு மயங்க வைத்தானா ஏம்மா, எல்லா நரம்பையும் உருவிட்டானம்மா கையில இருக்க நரம்ப புள்ள உருவிட்டான் ஓ கையில உள்ள நரம்பத்தான் உருவினானா அட வாயி ஆ 10 நரம்ப உருவி இருப்பான் ஆ. அவன் வேண்டாம்னு விட்டுட்டான் விட்டுட்டான் இல்லாட்டா அன்னைக்கே உருவி இருப்பான் அதானே. அவன் யாரு பேர்பட்டவன் சங்கீதத்துக்கு மயங்கி ஆண்டவன் சிவபெருமான் சரி ஏ ராவண ஈஸ்வரா ஆ. உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம் சரி அப்ப கேட்டானா என்ன? எனக்கு வந்து ஒரு வெள்ளை பிள்ளையார் வேணும் சபாஸ் ஏன் இன்னொன்னு என்ன? பார்வதி இருக்காளே பார்வதி அம்மா ஏன் முண்டாட்டி அவளை எனக்கு மனைவியாக நீங்கள் கொடுக்க வேண்டும் அட சண்டா. பகவான் பார்த்தாரா என்ன? இவனுக்கு எதையும் கொடுக்க கூடாது அதானே கேட்டேன், என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்மகிட்டே வந்து நம்மளுடைய மனைவியா வேணும்னு கேக்குறானே உடனே பிள்ளையாரை எடுத்து சரி வெள்ளை கல் பிள்ளையாரை எடுத்தாரு ஆமா. வெள்ளை எடுத்து இந்த பிள்ளையார வச்சுக்கோ ஒரு 2 பக்கம் சுண்ணாம்பு தண்ணி வாங்கி கொண்டு வந்து நீத்திட்டாரு வண்டு இருக்கே வண்டு ஆமா வண்டு அப்படியே கருவண்டு வந்தது ஆ. கருவண்டு கருவண்டு லேசு பண்ண வண்டு கிடையாதுமா ஆ. அந்த கருவண்டை பிடித்து வண்டை பிடித்து மண்டோதரியாக கொடுத்தார் கொடுத்துட்டாரு இதான் பார்வதினி ஏமாத்திட்டாரு ஐயோ பாட்டம் இப்படி பகவான் ஏமாத்துற பகவான் உன்னையும் ஏமாத்துறான்னு ஏமாத்திருப்பாரு அவனே அப்பேற்பட்ட மனுஷனே ஏமாத்திருக்காரா உன்னை ஏமாத்திருக்க மாட்டான்னு என்னடா நம்பிக்கை இருக்கு அப்ப நீ கொடுத்த வரத்தை என்ன செய்ய வேண்டும் என்ன பரிசோதிக்க வேண்டும் ஆமா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சோதிக்கணும் ஒருத்தட்ட பணம் வாங்கும் போதும் ஆ. இந்த பணத்தை நம்ம எண்ணித்தானே வாங்குறோம் ஆமாம்மா அத மாதிரி நீ என்ன செய்யணும் ஆ. பகவான் கொடுத்த வரத்தையும் நம்ம சோதிக்க வேண்டும் ஒரு 500 ரூபாய் கீழே ஓட்ட எங்கன ஓட்டணும்னு சொல்லி நானும் அப்பல இருந்து தேடிக்கிட்டு அலையுறேன் என்று இந்த வல்லரக்கனாகிய ராட்சதனானவன் ஆமா பெருவரன தனை எடுத்தோம் தனையெடுத்து அவன் தனை எடுத்து பெருங்கடலில் நீட்டுவான் நீட்டுவானோ பெருங்கடலில் நீட்டுவாரு நீட்டும் போது அற்பமாக எரியுதையா எரியுதையா பச்சால மரமதியில மரமதியில ஆவி கொண்டு கைய வைத்தான் கையை வைத்தான் பச்சால மரமதுதான் மரமதுதான் பச்சால மரம் மதுதான் அற்பமாக எரியுதையா எரியுதையா பத்மமாக எரியுதையா எரியுதையோ கருமாறையில் நீட்டுவான் ஆனோ கட்டழக வல்லர கருமாறையில் நீட்டும் போது கருங்குருகி போகுதை ஐயோ என்ன அதை எண்ணமே எண்ணுகிறான் மனமடி பகவானும் கொடுத்தவன் தீவரந்தா என்று சொல்லி மரம் கொடுத்த பகவான் நாம கட்டாயமா எரிக்க ஈசனை எப்படியாவது எரிக்க வேண்டும் ஆமா ஈசனை எரிக்கணும் ஏக கையிலையிலே நாமல் வாழ வேண்டும் கைலாசத்துல பகவானா இருந்து நம்ம வாழ வேண்டும் என அரக்க நினைச்சதெல்லாம் நடக்கிறது ஆமா அலைகடலிலே நீட்டுகிற அக்கினியா எரியுதையா இப்ப கடலுக்குள்ளே அப்படி எரியுது பாத்துக்க அலைகடலே தீ பிடிக்கு சரி பச்சை மரம் இருக்க பால் மரம் ஆமா அந்த பால் மரத்தை கையத்தான் வச்சான் என்ன ஆச்சு பால் மரமே தீ பிடிக்கு கைய சண்டாளம் கைய கொண்டு வச்சான் பால் எல்லாம் தீ பிடிக்கு பாத்துக்க
அதோடு ஆ. கரும்பாறையில் நீட்டுகிறான் ஆமா கரும்பாறை கருங்குருகி போகுதையா பாவி கையில அப்பேற்பட்ட வரத்தை வாங்கியிருக்கான். அப்ப பகவான் கொடுத்தவரும் உண்மை வரந்தான். ஆமா, உண்மைதான் உண்மைதான். அவனாவது கையத்தான் வச்சான். ஆ, கைய வைக்கும் போது தீ பிடிச்சது. சரி இன்னொருத்தங்க இருக்காங்க சில பேரு என்னம்மா கண்ணை வச்சு பார்த்தாலே தீ பிடிக்கும் ஐயா. கண்ணு அப்பேற்பட்ட கண்ணு பாத்துக்க. ஆமா உலகத்திலே வந்து பூனை கண்ணுனாக்கா வச்சிருக்காங்களா ஐயா கண்ணு இருக்கே கண்ணு அதை வச்சுக்கிட்டே கண் கோளாறு பெரிய கோளாறு. கண்ணு பட்டையில இருந்தே ஒம்பா போயிடுதுமா. 10,000 கண்ணு பார்த்துச்சுன்னா பாம்பு கூட செத்து போயிருமா. உண்மைதாம்மா உண்மைதாம்மா. அப்பேற்பட்ட இந்த அரக்கணு விரல நீட்டுனா ஆ, அப்படி தீப்பிடித்து எரிகிறது. அதான் கேட்டேன். அவங்க நினைப்பு வருக ஆஹா பகவானை நாமல் எரிக்க வேண்டும். எரிக்க வரத்தை நம்ம வாங்கி இருக்கோம். பகவானை எரிச்சிட்டோம்னா பாரு கைலாசத்துல நம்ம போய் பகவானா உட்காந்துக்கலாம். கெட்ட கெட்ட எண்ணங்கள் எல்லாம் கீசகன்னு போல வருகுதையா. கேடு காலம் வரும்போதுதான் கெட்ட புத்தியும் வரும் பாத்துக்க. யானை வரும் பின்னால் மணி ஓசை வரும் முன்னா. ஆமா கேடு வரவுக்கு பின்னால சரி கெட்ட மதி முன்னால் வருகிறது. முதல் கெட்ட புத்தி வந்த பிறகு அவனுக்கு கேடு காலம் பிடிக்கி கெட்டுமான் கேட்டு நினைப்பான். ஆமா உண்மைதான். ஆமா ஆ. சாமி ஆடக்கூடிய எங்க அம்மா பாத்தீங்களா இவ்வளவு அழகா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா. ஐயோ, நீ எப்ப சாஸ்தா பெரிய செய்வ வீட்டுல போய் செத்தோட குறுக்க கீழே சாத்துவோம் இருக்கேன். அதானே. ஆமா அரை கண்ணு உறக்கத்துல இருந்துகிட்டு இருக்கேன். இருந்தா நான் படிக்கும்போது எங்க அம்மாக்கு தூக்கம் வருது பாத்தீங்களா. வரத்தானமா செய்யும். அரக்கன் உறக்க மணி என்ன ஆகுது? மணி 3 மணி ஆகுதுல்ல. அப்புறம் அரக்கன் உறக்க வரத்தானே செய்யும். இல்ல, ஒரு இடத்துல சாஞ்சுக்கோங்க. இருந்தாலும் சாமி ஆடணும் இங்க குறிக்கோள்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அவன் சாஸ்தா பிறந்தானே 2 ஆட்டம் போட்டா தானே அம்மா வந்து இருக்கான்னு தெரியும். ஆமா ஆ. பாத்தீங்களா ஆமா. காணாலே இருக்கக்கூடிய வல்லரக்கர் ஆச்சுதனானவன் சரி அப்ப ஈசனையே எரிக்கணும் என்று நினைக்கிறான் ஐயா. ஆமையா பகவான் பார்த்தா என்ன? ஈசனை எரிக்க வேண்டும். ஆமா ஏக கையிலே வாழ வேண்டும். சரி ஈசனை எரிக்க வேண்டும். எரிக்க வேண்டும் நம்ம எரிக்க வேண்டும் கையிலே வாழ வேண்டும். வாழ வேண்டும் பகவானை எரித்தோமானா எரித்தோமானா ஆரவெள்ளி கையிலே கையிலே பகவானாக இருந்திடலாம். பகவானாக இருந்தோமானா இருந்தோமானா குண்டதரம் ஓடி வந்து ஓடி வந்து சாமல் கூடை விடிப்பான். உடை வீடிப்பான் அவன் ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து சமீபம் வீசிடுவான். வீசிடுவான் தக்கத்தா, தக்கத்தாங்க. அத்தனையும் போதாது போதாது அரணராக இருந்தோமானா இருந்தோமானா புத்திரன் ஐநாரும் நைனாரோ கணக்கெடுத்து சொல்லிடுவான். சொல்லிடுவான் நாரதரும் வருவாரு வருவாரா நடந்த செய்தி சொல்லிடுவார். சொல்லிடுவான் கூட்டமாக ஆதி மூலம் ஆதி மூலம் அப்பா என்று சொல்லிடுவார். சொல்லிடுவான் அப்பா என்று சொன்னானா சொன்னானா ஆனானா ஆசையோடு எடுத்தினலா எடுத்திடலாம் நம்ம ஆசை மட்டும் கொடுத்தினலா கொடுத்திடலாம் வலது பக்கம் வைத்தினலா வைத்திடலாம் நிலையமாக வடிவேல வடிவேல அப்பா என்று சொல்லிடுவார். சொல்லிடுவான் அப்பா என்று சொன்னானா சொன்னாலானா ஆசையோடு எடுத்திடலாம். எடுத்திடலாம் ஆசை முட்டும் கொடுத்திடலாம். கொடுத்திடலாம் பார்வதியால் வருவார். வாழா வாழா பக்தா என்று நம்மளை
மேல ஆசைப்படலாமா? படலாமே. அவன் எதெல்லாமோ நினைச்சான், பகவான் ஒண்ணுமே நினைக்கல. சரி. நாரதர் வருவார், நடந்த செய்தி சொல்லுவார். எதுக்கு? சிவனை எரித்தமானா, சரி, சிவனாக நம்ம கைலாசத்தில் இருந்தோமானா, கைலாசத்துல நம்ம போய் சிவபெருமானா இருந்தோம்னா மட்டும் நடக்கும். தேவாதி தேவுக்கள் நம்மளை வணங்கிடுவார்கள். எத்தனை பேர்கள் வணங்கி வந்தாலும் சரி, இந்த இருக்க பரமனுடைய தேவி இருக்காளே பார்வதி, பார்வதி பக்கத்துல இருப்பா, என்ன பார்த்து ரசிப்பா. அவர் ரசிப்பா, அவளை ரசிப்பேன், நான் ரசிப்பா. அவ ரசிக்க, நான் ரசிக்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரசிக்க. அதானே அப்படின்னு அவன் நினைக்கும் போது, ஐயா சிவனுக்கு தெரியாமல் இருக்குமா? இந்த உலக படைத்ததே சிவபெருமான் தான். அவருக்கு தெரியாத மாயம் எது உண்டா? கிடையாது. சண்டாளா, ஏடா என்னுடைய மனைவி பக்கத்துல நீ இருக்குன்னு நினைக்கிறையா? ஆசைப்படுறிய பாவி. நான் கொடுத்த வரத்தை வாங்கி நீ என்னையே இருக்குன்னு நினைக்கிற? என்கிட்டே வரத்தை வாங்கி என்னையே எரிச்சு என் மனைவி பக்கத்திலே நீ இருக்கணும்னு ஆசைப்படுற. வளர்த்த கிடாய் மார்பில் பாய்வது போல, தீட்டின மரத்தில் கூர்மை பார்த்தது போல, கொண்டா பக்கத்துல வச்சுக்கணும். அதானே பயப்படவே மாட்டேனுமே. அதனால இந்த இருக்கக்கூடிய பார்த்தாலும் ஆண்டவன் சிவபெருமான். சிவபெருமான் பகவான், பகவானுக்கே வந்த சோதனை அல்லவா? ஈசன் பகவானுக்கே நேரம் ஆகாத நேரம். எல்லாத்துக்கும் நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டயத்துல பிடிச்சிருமா. அரக்கனுக்கு பகவான் பயப்படல, அரக்கனுக்கு கொடுத்தாரே அந்த வரம். அந்த வரத்துக்கு பயந்துதான் இவ்வளவு சங்கடம். பகவான் பயந்து ஈசனான சிவபெருமான் அச்சின சிக்கின இரும்பு போல, எறும்பை போல, அரவன் மாயில் அகப்பட்ட தேர போல, என்னமா முழிக்காரு? அரவன் வாயில் அகப்பட்ட தேர போல. அரவன் வாய் என்று சொன்னா பாம்பு. பாம்பு வாய்க்குள்ள தவளை மாட்டுச்சுன்னா சும்மா விடுமா? வெளியே எடுக்க முடியுமா? உள்ள வேடுதுன்னா அவ்வளவுதான். அதே மாதிரி ஆண்டவன் பறக்க முழிக்கிறார். இனிமே நம்ம கைலாசத்தில் இருக்க கூடாது. ஏதோ கொடுத்ததை கொடுத்துட்டோம். இனிமே நடக்க போறது என்னன்னு பார்க்கணும். அது என்னன்னு தெரியணும்னா நமக்கும் ஏன் கொடுத்தவன் நினைச்சு நாம உடலை வருத்த கூடாது. வருத்தப்பட்டு என்ன பலன்? ஒரு பலன் கிடையாது. இனிமே நடக்கக்கூடியது ஓடி நாம எங்கேயாவது ஒளியணும். எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு சேஃப்டி. அப்பதான் நம்ம உயிரை நம்ம காப்பாற்ற முடியும். உலகத்திலே திரும்ப வராதது உயிர் மட்டும்தான். மத்த எல்லாமே திரும்ப வந்துரும். ஐயா போனாலும் உயிர் வருமா? வராது. உயிர் நம்மளுக்கு கருப்பட்டி அல்லவா? இந்த உயிரை ஆண்டவன் காப்பாற்றணும்னு நினைச்சாரு. எங்க ஓடலாம்னு இருக்கும் போது கைலாச வாசலில
வடக்கு கோட்டை வாசலை விட்டு சரி நேர மேற்கு கோட்டை வாசலுக்கு வாராரு. யாரு யாரு? சிவபெருமான் தான். என்ன வந்தா வேற யாரு? வடக்கு கோட்டை வாசல்ல வல்லரக்க நிக்கிறான். ஆமா முன் வாசலு ஆ, பின் வாசலுக்கு பகவான் ஓடோடி வாராரு. சரி அதான் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் முன் வாசலு பின் வாசலு. ரெண்டு வாசல் உண்டுல ஐயா. மேற்கு கோட்டை வாசலை திறந்தா சரி திறந்துட்டு பகவான் ஓடுதும் போது அம்மா தேவாதி தேவுக்கள் எல்லாம் அறிந்தார்கள். எல்லாரும் பாக்குறாங்க பகவானே ஓடுதாரு. நம்ம இங்க இருக்க கூடாதுல. நாம இனிமே இந்த கைலாசத்துல இருக்க கூடாது. கூடாது கூடாது. கொத்தனாரு ஓடினா குத்தாலும் ஓடணும், டாக்டர் ஓடினா நரசம்மாலும் ஓடணும். ஆ, அது மாதிரிதான் சரி சாமியாடிகள்லாம் இப்ப ஓடிட்டாங்கன்னா இப்ப எல்லாரும் ஓடிடுவாங்க. அம்மா, நம்ம அவ்வளவுதானே. அதனால சாமியாடிகள்லாம் பார்த்திருக்காங்க. சாசா பிறக்கணும். என்ன சாசான்னு கேட்டுக்கிட்டீங்களா? வணக்கம். படிச்சுட்டு கடைசி பகவான் ஓடி வருகிற நாளையில பகவானுக்கு பின்னால வானவரும் ஓடினார், மறையவரும் ஓடினார். வானவர் ஓடினார், வரையவர் ஓடினார். தானவரும் ஓடினார், தவமுனிவரும் ஓடினார். வானவர் ஓடினார், தவமுனிவர் ஓடினார். மாணிக்க மாணிக்க சந்திரர் ஓடினார். மாணிக்க மாணிக்க சந்திரர் ஓடினார். 30 முக்கோடி தேவுக்கள் ஓடினார். 30 முக்கோடி தேவுகள் ஓடினார். 48,000 ரிஷிமார்கள் ஓடினார். 48,000 ரிஷிமார்கள் ஓடினார். ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். எருமக்கிட வாகனத்தில் யமதருமன் ஓடினார். எருமக்கிட வாகனத்தில் யமதருமன் ஓடினார். மிதலை வாகனத்தில் வர்ணதேவன் ஓடினார். மிதலை வாகனத்தில் வருணதேவன் ஓடினார். கருட வாகனத்தில் கிருஷ்ண பகவான் ஓடினார். கருட வாகனத்தில் கிருஷ்ண பகவான் ஓடினார். வெள்ளையான மீதேறி தெய்வேந்திரன் ஓடினார். வெள்ளையான மீதிலேறி தெய்வேந்திரன் ஓடினார். பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார். பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார். புள்ளிமகில் மீதேறி சுப்பிரமணியன் ஓடினார். புள்ளிமயில் மீதிலேறி சுப்பிரமணியன் ஓடினார். எல்லோரும் ஓடுகிற ஈசனுக்கு பின்னால எல்லோரும் ஓடுகிறார் ஈசனுக்கு பின்னாலே. ஈசனே பகவானை இது என்ன அலங்கோலம்? ஈசனே பகவானே இது என்ன அலங்கோலம்? இதை சொல்ல நேரமில்ல இன்னவார வல்லரக்கா. இதை சொல்ல நேரமில்லை இன்னாவார வல்லரங்க. அரணாரே பகவானே அது என்ன அலங்கோலம்? அரணாரே பகவானே அது என்ன அலங்கோலம்? அதை சொல்ல நேரமில்ல அன்னவார வல்லரக்கா. அதை சொல்ல நேரமில்லை அண்ணாவார வல்லரங்க. எல்லோரும் ஓடுகிற ஈசனுக்கு பின்னால எல்லோரும் ஓடுகிறார் ஈசனுக்கு பின்னாலே. எல்லோரும் ஈசனுக்கு பின்னால மூவர்கள் முனிவர்கள் ஓடும் போது கடைசியா ஒருவர் ஓடோடி வருகிறார் ஐயா. யாருமா? அவர்தான் நம்ம மூத்த மகன் ஆதி மூலம். விக்னேஸ்வர பெருமாள் கணபதி தவண்டு தவண்டு வந்து அத்துமான கானகத்தில் வந்து எப்பா அரக்கனுக்கு வரம் கொடுப்பான அத்துமான கானகத்திற்கு ஓடி வருவான. சரி எப்ப என்னால ஓடி வர முடியலையப்பா. ஆமாப்பா. அப்ப எந்த அப்பா பரமசிவோ எனக்கு வரந்தாரும் ஐயா அவள் கடல திங்க சொல் அங்கமெல்லாம் பெருந்து போச்சு போரி திங்க சொல்லி குந்தி வாயர் பெருந்து போச்சு நாலு ரெண்டும் கட்டகாலு கைதானே குட்டகை ஆன போல முகமே இருக்கு ஆன போல வயிறு இருக்கு வயிறோ பெருசா வயிறோ பெருசா வாகனமோ சிறுசா ஒட்டியா ஒட்டியா வாகனம் சிறுசா இருக்கு. அம்மா கொடுத்த வாகனம்
எப்படி இருக்கு? சிறுசா இருக்கு. ரொம்ப சிறுசா இருக்குமா? என் வயரும் பெருசாக இருக்குதப்பா. எத்தாண்டி வயத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் கொலக்கட்டைய புசித்ததால கொடவயறு பொக்கலாச்சு. ஆமா, கொலக்கட்டை வேண்டாம்னு நான் நினைச்சேன். சரி, ஆனா அந்த வாய் கேட்க மாட்டேங்குது. என்ன செய்ய நல்லா ருசியா இருக்குன்னு பச்சரிசி கொலக்கட்டை நல்லா வசமா வச்சு சாப்பிட்டுட்டேன். உப்பு போட்ட கொலக்கட்டை விட மாட்டேன். இந்த மோதக கொலக்கட்டைன்னு சொல்றாங்க. மோதக கொலக்கட்டை கொலக்கட்டை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு இருக்காரு. மோதக கொலக்கட்டை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்ல இனிப்பா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்ல. உருண்டையா இருக்கும். சரி சரி. ஆமா, எங்க ஆச்செல்லாம் மோதக கொலக்கட்டை வச்சா நம்ம போட்டு தண்டி இருக்கும். அப்படியாப்பா? அதனால கொலக்கட்டைய புசித்ததால கொடவயறு பொக்கலாச்சு. ஐயோ பாட்டா. ஆன போல முகம் இருக்கு, பானை போல வயிறு இருக்கு. அம்மா வேளாறு பானை போல வயிறு இருக்கு. எனக்கு இந்த வாகனம் எனக்கு வேண்டாம். ஆமா, இனிமேல் இந்த வாகனம் எனக்கு வேண்டாம். நீங்க ஓடி வந்துட்டீங்க. ஆமா, அரக்கனுக்கு பயந்து நீங்க ஓடி வந்துட்டீங்க. ஆமா, என்னால ஓடி வர முடியுதா? என்னாச்சுடா? கொடுத்த வாகனம் ரொம்ப 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 ஸ்லோவா போகுதுப்பா. பெருச்சாலி வாகனத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. என் தம்பி இருக்கானே அந்த சுப்பிரமணி. ஆமா, திருச்செந்தூரில இருக்கிற செந்தூர் வடிவேலவன். செந்தூர் வடிவேலவன். அந்த முத்து குமரனுக்கு மட்டும் எப்படி வாகனத்தை கொடுத்திருக்கீங்க? முருகப்பெருமானுக்கு மட்டும் மூடின கண் முழிக்கிறதுக்கு முன்னோட்டி உலகத்தை சுற்றி வரக்கூடிய புள்ளிமையில் வாகனத்தை கொடுத்திருக்கிறீர்கள். பேர்பட்ட வாகனத்தை கொடுத்திருக்கீங்களப்பா. எனக்கு இந்த வாகனம் வேண்டாம். எப்பா ஏ மகனே, என்ன ஏ ஆதிமூலம், இந்த பாரு பெருச்சாலியை குறைவாக பேசாதப்பா. ஏன்பா? பெருச்சாலி மூச்சு விட்டுதானா பூமி கபாலமாக வெடிக்கும். பூலோக சீமைக்கு சென்று சந்திக்கு சந்தி தோறும் சக்தி விநாயகனாக இருக்க வேண்டும். என்ற ஆதி மூலத்துக்கு வரத்தை கொடுக்க எங்க இருந்தாலும் உன்னை தனியாலாம் விட மாட்டோம். அப்பா அரச மரமாகவும் உன் அம்மா அல்ல வேம்பம் அம்மாகவும் உன்னை பக்கத்திலே இருந்து ஆதரிப்போம். அப்பா மாமா மாமா ஆலமரமாக, அத்தை அத்தை ஆலம் பழமாக அத்தை இருக்கட்டும். அத்தை மருமக வேணுமா? அத்தை மருமக என்ன வேணும்? தங்கச்சில வேணும். அத்தை மவாதான் வேணும். ஓ அப்போ அடே அத்தை மக. அத்தை மக வந்து பிள்ளையாருக்கு முறை பொண்ணு, சிவபெருமானுக்கு மருமக தானே? அது போல ஆண்டவன் சிவபெருமான் ஆதி மூலத்துக்கு வரத்தை கொடுத்து விட்டு எங்கே ஓடி வருகிறார் தெரியுமா? எட்டோட 8 நாள நெட்டோட்டம் ஓடினார். எட்டோட 8 நாள எட்டோட்டம் ஓடினார். ஓடினார் ஆடினார் தேடினார் காடதில. ஓடினார் ஆடினார் தேடினார் காடதிலே. தேடியதொரு இடமதியில புல்லதுவும் பத்தாமல். தேடியதொரு இடமதியில புல்லுவதும் பத்தாமல். அமரதேவ முனிவரெல்லாம் அதலி மூட தலக்க செய்து. அமரதேவ முனிவரெல்லாம் அரளி மூட தலக்கு செய்து. அமரதேவ முனிவர்களை ஆமா அதலி மூட தலக்க செய்து. ஆமோ சுவாமி. 5 பூதங்களை 5 இதழாக வளைத்து செவரலி மூடதில செவரலி புஷ்பத்தில சிவபெருமான் சிவலிங்கமாக முளைத்து மறைந்தார். ஆண்டவன் சிவபெருமான் சிவனே என்று இருக்கிறார் ஐயா. அதலி மூட்டுக்குள் ஆண்டவன் இருக்க, பூவுக்குள்ளே பூகம்ப லிங்கமாக இருக்க. இது யாருக்கும் தெரியாது ஐயா. ஆமா, அவரின்றி அவரை பற்றி அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்ப ஆதி கைலாசத்திலேயும் பகவான் போகவில்லை. அங்க போகட்டாலும் பரவாயில்லையா, பாரில் உள்ள உலகத்துக்கு படியளக்க போகல. உலகத்துக்கு ஈசன் படியலக்கே போகல. இல்ல அங்க பார்வதி பகவானையே நினைத்து கொண்டிருக்கிறார். ஆமா, ஈசன் இல்லாத கைலாசம் இருள்மயமாக இருக்கிறது. ஒரே இருள் சூழ்ந்து போய் இருக்கிறது. பகவான் இல்லாத கைலாசம் பாலடைந்து போய் இருக்கிறது. ஆம்பளை இல்லாத வீடு அது என்ன வீடு ஐயா? வீடாயிரம். பெண்கள் இல்லாத வீடு சுடுகாடு. ஆம்பளை இல்லாத வீடு அற வீடு. ஆணு இருக்கணும் பெண் இருக்கணும் வீடான வீட்டுல. ஆதிபர சக்தியானவள் கைலாச வாசலில என்னம்மா? கைலாச வாசலிலே கடவுளை தான் காணாமல். கைலாச வாசலில கடவுளை தான் காணாமல். கடவுளை காணாமல் கலங்குகிறாள் பார்வதியாள். கடவுளை காணாமல் கலங்குகிறாள் பார்வதியாள். கடவுளுக்கு மங்கை நம்ம கண்ணனோட தங்கை. கடவுளுக்கு மங்கை கண்ணனோட தங்கை.
பச்சை மாறி தங்கை அகமணிக்கு மங்கை நம்ம பச்சை மாலி தங்கை அகவல்லி கையில கையிலே ஈசனையும் காணாமல் காணாமல் என்கிறாள் பார்வதியா பார்வதியா பகவானை காணாமல் காணாமல் அவ பதறுகிறாள் சக்தி அவள் சக்தி அவள் மன்னவனை காணாமல் காணாமல் மன்னவனை காணாமல் மயங்குகிறாள் பார்வதியா பார்வதியா மயங்குகிறாள் தயங்குகிறாள் இயங்குகிறா ரை ரை பூமானை காணாமல் பார்வதியானவள் தவிக்கிறாள் ஆமா மன்னவனை காணாமல் மயங்குகிறாள் அவள் தயங்குகிறாள் ஐயா தயங்குகிறா கடவுளை காணாமல் கலங்குகிறாள் ஆமா அத்தானே எங்க போயிருப்பாரு எங்க போனாரும் தெரியலையா என்ற ஆதிபரா சக்தியானவள் ஆமா பூ முடிப்பது பொட்டு வைப்பது யாருக்காக புருஷனுக்காகக்கா பூமானுக்காக அல்லவா நம்ம புருஷன் லேச்சு போட்ட புருஷயா ஐயோ என்ன தன் கணவனை காணாமல் பின்னால இன்னைக்கு இருக்காவலாம் சவுண்ட் கொடுக்காவோ ஆஹா, ஆதிபரா சக்தியானவள் ஆமா பகவான பார்க்காம பூ முடிக்கல பொட்டு வைக்கல ஐயா புது புடவை கட்டல சரி கவலையோடு ஈஸ்வரன் நினைத்து இருக்கிறார் ஆமா, ரொம்ப கவலையோடு இருந்துகிட்டு இருக்கா காலை போன மாலை வருவா வருவாரா மாலை போன காலை வருவா அப்படி வந்துகிட்டு இருந்தாரா மனுஷன் ஆளை காங்கலியா அதான தேடத்தானே செய்வா கைய வீங்க வச்சுட்டு ஆ. அதுக்கப்புறம் நான் மெசேஜும் போட்டு விட்டுருவேன் ஆனாலும் ஆதிபரா சக்தி யானவ எதுக்கு கை வீங்கன்னு அவ கேப்பாள்ல ஆ, அதானே ஆதிபரான்ற சக்தி யானவள் சரி அத்தானை காணாமல் ஆமா அண்ணன் கோபால கண்ணனை நினைத்தாள் ஆமையோ அண்ணா என் கண்ணா என் கோபால கண்ணா ஏ அண்ணா அண்ணா கோபால அண்ணா அண்ணா கோபால ஆதிசக்தியாலே மாயக்கண்ண கோபால மாயக்கண்ண கோபால மங்கை சக்தியாலே அழகிறேனே பச்சை மாலை கோபால பார்வதி அழைக்கிறே கமல கண்ண கோபால காரிகை அழைக்கிறே அண்ணா அண்ணா கோபால சக்தி அழைக்கிறே பார்கடலில் சயனம் செய் பார்கடலில் சயனம் செய் பாண்டுரங்க கோபால அலைகடலில் சயனம் செய் அச்சுதனை வாரும் திருப்பார்கடல் பள்ளி கொண்டு திருமாலை வாரும் அண்ணா அண்ணா கோபால கோசலைகள் பெற்றரா கோதண்டரை மாறும் அண்ணா அண்ணா கோபால நாடகை வதை முடிக்க தாமோதர வாரும் அகலிகை சாமம் அச்சுதர வாரும் உன் கூட பிறக்கலையோ உன் கூட கூட்டுப்பால் குடிக்கலையோ உன்னாக பிறக்கலையோ ஒரு தரத்தில் உன்னலையோ அண்ணா அண்ணா கோபால ஆதிசக்தி அழைக்கு பார்வதி அழைக்கும் சத்தோ பாண்டுரங்க கேட்கலையோ ஈஸ்வரி அழைக்கும் சத்தோ என்பரும் கேட்கலையோ எப்போது நீ வருவா எப்போது நீ வருவா ஈஸ்வரிய கவலை தீர்வையா ஏ அண்ணா கோபாலா எங்க அண்ணா என் கோபால
அண்ணா ஐயா ஐயோ என் கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணா அண்ணா அச்சுதா எங்க அண்ணா இருக்கிற மாயவனே மதுசூதனா உன் கூட பிறக்கலையா நான் கூட்டு பால் குடிக்கலையா இல்லையா இல்லையா அண்ணா ஒன்னாக பிறக்கலையா நம்ம ஒரு தளத்தில் உண்ணலையா ஒரே கிளாஸ்ல நம்ம குடிக்கலையா அண்ணா எப்போதண்ணா நீ வருவாய் ஆமா என் ஆதிசக்தி அழைக்கும் போதும் சரி தான் ஆடாட்டாலும் தன்னுடைய தசையாடும் என்பார்களே ஆமையா ஆமையா பக்கம் துடிக்குமா ரத்தம் துடிக்குமா ரத்தம் தான் துடிக்கும் ரத்தம் தான் துடிக்கும் என் கண்ணன் கோபாலக்கண்ணன் கமலக்கண்ணன் நவநீத கிருஷ்ணனானவன் ஆமா பாண்டுரங்கன் பண்டரிநாதன் பச்சைமால் மாயவன் தூயவனானவன் ஆமா தங்கை பார்வதி வாய்த்தது என்று சொன்னா சரி கண்ணன் ஒருவனுக்கு மட்டும்தான் வேற யாருக்குமே கிடையாதுண்ணே அண்ணன் வாய்த்தது சக்தி பார்வதிக்கு மட்டும்தான் ஆமா ஒரே கண்ணன் கருட கண்ணன் என்ன கருட வாகனத்தில் வந்து ஆமா தங்கை பார்வதி திருமுகத்தை பார்த்தா சரி அம்மா தங்கை பார்வதி அம்மம்மா என்னை அழைத்த விவரம் என்னம்மா ஆமா என் அண்ணா எதற்காக நான் அழைத்தேன் தெரியுமா என்னம்மா அண்ணா அண்ணா கோபா ஆதிசக்தி அழைக்கு மாயக்கண்ண கோபா மாயமனை அழைத்து அதை மாயமனை அழைத்தது மங்கை சக்தி பார்வதியே திருமாலை அழைத்தது பூரணிய பார்வதி எதற்காக என் தங்கை பார்வதி அழைத்த விவரத்தை அண்ணனிடத்தில் நீ சொல்லித்தான் ஆக வேண்டும் தங்கம் ஆமோ ஆமாம்மா என் கண்ணன் கேட்ட போது ஆமா ஏ அண்ணா ஏ கண்ணா என்ன எனக்கு கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணா ஆமா உனக்கு ஒன்று தெரியுமா என்ன அத்தானும் சிவபெருமான் இருக்கிறாரு ஆமா எங்கு போனாரோ என்ன ஆனாரோ என்று தெரியவில்லை அண்ணா கைலாசத்தை விட்டு போய் 8 நாள் ஆகுதுண்ணா அரக்கன் ஒருவன் வந்தான் ஆமா அவனுக்கு வரத்தை கொடுத்ததுதான் தெரியும் என்னங்கிட்ட அரக்கனுக்கு இல்லாத வரத்தை கொடுத்து ஓடிட்டாரண்ணா பகவான் எங்கே போனாரோ இருப்பாரோ என் அத்தான் எங்கே இருக்காரோ ஆமா அத்தான் இல்லாம இந்த உன் தங்கச்சி எப்படி இருக்க பாத்தியா இருக்க முடியாதுல ஏ அண்ணா அண்ணா கோபா பகவான் இல்ல கைலாசோ பார்வதியார் இருப்பது அத்தான் இல்ல கைலாசோ ஆதிசக்தி இருப்பது ஈசன் இல்ல கைலாசோ ஈசன் இல்ல கைலாசோ ஈசரியால் இருப்பது அழைத்து வந்து உன் தங்கை பார்வதியை நீ பாதுகாக்க வைக்க வேண்டும் பார்த்தா அண்ணா தங்கை ஏ பார்வதியே அண்ணன் உன்னை அப்படியெல்லாம் நான் விட்டுருவேனா அத்தானே எங்கே இருந்தாலும் சரிதான் அத்தானே அழைத்து வந்து உன் பக்கத்துல நான் இருக்க வைப்பேன் அம்மா கூட பிறந்த அண்ணன் எதுக்கு நான் இருக்கிறேன் என் ஆயக்கண்ணன் தங்கையுடைய துயரை துடைத்து விட்டு மாயவன் மதுசூதன கண்ணனானவன் களவு செய்ய வேண்டும் அன்று ஒரு நாளே களவு செய்தார் இப்ப என்ன செய்கிறார் ஆடு மேய்க்கும் ஆயர் போலே நம்ம சொருவம் கொள்ள வேண்டும் அப்பதான் அரக்கை யாரோ என்று நினைப்பான் நம்ம கண்ணன் என்று நினைத்தா ஒருவேளை நம்மள நீட்டுனாலும் எரிச்சாலும் எரிச்சிருவான் பாவி அவரும் கிட்ட நாமோ 27 இளஞ்சி நாமோ 16,000 தொட்ட நாமோ துளசி மணி மார்பலக கம்பெளிய கையிலெடுத்து கண்ணபிரான்
சரி. கண்ணு சொன்னா 1000 பசுமாடுகள் உடனே வருகிறது. ஆமா. ஏன்னா என்ன? கண்ணன் இந்த கோபால கண்ணன் அன்று ஒரு நாளையிலே சரி. கமிஷனை வதை முடிப்பதற்கு ஆமா. ஆயர்பாடி பட்டணத்தில் வளர்ந்தார் அல்லவா? சரி. ஆடு மேய்த்ததெல்லாம் கை வந்த காளை. அவருக்கு கை வந்த காளை. 8வது மனம் ஆமா. எமயகிரி அந்த பருவதட்டு பருவதட்டு தீங்குள்ள இடத்து வாசிக்க ஆரம்பித்தார். அம்மையா. பசுமாடுகள்லாம் அப்படியே தானா திருநடனம் ஆடுகிறது ஐயா. ஆடிக்கிட்டு இருக்கு. இசையில் மயங்காதவர்கள் உலகத்தில் யார் இருக்கிறார்? யாருன்னா உண்டு. இசையிலே மயங்காத எல்லாருமே உண்டா? ஆயக்கண்ணன் கோபாலக்கண்ணன். ஆமா. ஆண்டாய் பசுவே இளையாடாய் பசுவே தட்டி தருதோ காக்கட்டா புள்ளுள்ள இடம் தண்ணில் மியாய விடு புள்ளுள்ள இடம் மாடில் இடை மாறிது நீருள்ள சோலையில் தண்ணீர் காண்டி தண்ணீர் காண்டி இடலுள்ள இடம் மாடில் இடை மாறிது பசுவே பசுவே ஆடவில்லை அசையவில்லை ஒரு அதலி கொப்பு அசைவரை கண்டு. ஆமா. 1000 அதலி கொப்பு இருந்தாலும் அம்மா. என்ன இந்த ஒரு அதலி கொப்பு அசையாம இருக்க இருக்கிறத அது இந்த ஒரு கொப்பு ஒட்ட கொப்பு அசைகிறது. காற்று அடிக்கவில்லை கடிய வேனல் அடிக்கிறது. அம்மையா. இந்த வெயில் நேரத்துல இந்த ஒரு அதலி கொப்பு மட்டும் அசைகிறது. சரி. அப்ப ஆண்டவன் பகவான் இங்கதான் இருக்காரு. அவருக்கு எவ்வளவு ஒரு திமிரு இருந்துச்சுன்னா நம்ம தங்கை பார்வதியை அங்க தவிக்க விட்டுட்டு இவருக்கு ததிங்கனத்தம் போடுவாரு. ததிங்கனத்தை எப்படி போடுறாரு பத்தியா? போடுதாரு. அதே அதனால இது இருக்கக்கூடிய இப்ப அத்தால 2 வார்த்தை நம்ம கேட்டுதான் ஆகணும். அம்மா நல்ல கேட்க நாக்க புடுங்க மாதிரி நல்ல கேட்டாதான் கேட்டபடி வேற எப்ப கேட்க முடியா? அப்படியே சொல்லி கண்ணன் கோபாலக்கண்ணன் ஆமா பகவான் என்று அறிந்து சரி அத்தான அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானமில்லையோ ரோஷமில்லையா அதலி மூட்டில் ஒளிந்திருப்பாரு கோமில்லையா அதலி மூட்டில் ஒளிந்திருப்பாரு கோமில்லையா மானமில்லையா பாம்பை தூக்கி ஆமா சொல்லு தன்னத்தான் சொல்லம்மா சொல்லு பாம்பை தூக்கி தோளில் போட்டது பங்கமில்லையா ரோசமில்லையா அரசடைக்குள்ள பெண்ண ஒலித்தது கோமில்லையா அரசடைக்குள்ள பெண்ண ஒலி அடே இல்லையா தக 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 நிங்கி நிங்கி ரோஷமில்லையோ மதுரையில ஆமா சொல்லு மச்சான் மச்சான் சொல்லம்மா சொல்லு மதுரையில மனுஷு மந்தது மானமில்லையா ரோஷமில்லையா மணிபிரம்பல அடிகள் பட்டது கோமில்லையா மணிபிரம்பல அடிகள் பட்டது கோமில்லையா உமக்கு ரோஷமில்லையா பிள்ளையில ஆமா சொல்லு மச்சான் மச்சான் சொல்லம்மா சொல்லு பிள்ளையில நடனம் செய்தது மானமில்லையா ரோஷமில்லையா திருத்தருவா வாங்கி உண்டது கோமில்லையா திருத்தருவா வாங்கி உண்டது கோமில்லையா
அறியவில்லையா புரியவில்லையா உமக்கு அதலி விட்டு வெளியே வர மனமும் இல்லையா மனசே இல்லையா உங்களுக்கு அப்ப பார்த்தாரு ஆண்டவன் சிவபெருமான் ஆமா வந்திருப்பது நம்ம மாப்பிள்ள யார் யார் வந்திருக்கா நம்ம மாப்பிள்ள தான் வந்திருக்காரு கொஞ்சம் கூட நமக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது நமக்கு மரியாதை மதிப்பே இல்லாம போச்சே என்று ஆய கண்ணனை பார்த்து ஆமா ஏ கண்ணா என்ன தவறு செய்யாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்ல யாருமே கிடையாது உன்னை பத்தி நான் சொல்லட்டுமா என்ன என்ன பத்தி நீ சொல்றிய உங்களை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லட்டா ஏ கண்ணா நீ யாரு தெரியுமா காலையில முன்னியா கண்ணா ஆடுமைத்து ஆமா சொல்லு கண்ணா கண்ணா சொல்லமா சொல்லு ஆடுமைத்து வயர் வளர்த்தது மானமில்லையா உனக்கு ரோஷமில்லையோ ஆயர் மாடி போய் விழுந்தது வெட்கமில்லையா ஆயர் மாடி ஆடு வெட்கமில்லையா ரோஷமில்லையா ஆமா சொல்லு கண்ணா கண்ணா சொல்லமா சொல்லு ஆடு மேய்த்து வயர் வளர்த்தது மானமில்லையா ரோசமில்லையா மத்த ஆள அடிகள் பட்டது வெட்கமில்லையா மத்த ஆள அடிகள் பட்டது வெட்கமில்லையா உமக்கு ரோஷமில்லையா ஆமா சொல்லு உரியில் வெண்ண சொல்லமா சொல்லு உரியில் வெண்ண திருடி தின்னது மானமில்லையா ரோஷமில்லையா உரலில் கட்டி உதைகள் பட்டது வெட்கமில்லையா உரலில் கட்டி உதைகள் பட்டது வெட்கமில்லையா கண்ணா உமக்கு ரோஷமில்லையா ஆமா உரலில் கட்டி உதைகள் பட்டது என்று சொன்னது கண்ணனுக்கு கோபம் வந்தது இருந்தாலும் நாம தங்கையும் மாப்பிள்ளை அல்லவா நாம இருந்து விட்டுட்டு போனதை யாரு பார்ப்பா அத்தா ஆடு மாடுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நம்ம சண்டை போடணும் எவ்வளவு நாளும் சண்டை போடலாம் அதுக்கு இது நேரம் இல்லை இந்த டயத்துல சண்டை ஓட்டோம்னா என்னத்துக்காக எதிராளி கொண்டாட்டம் ஆயிரும் அதனால அரக்க வருவான் ரெண்டு பேரையும் ஒரு நொடியில இறைத்து விடுவான் அதனால ஆடு மாடுகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் சரி நான் போய் அரக்கனை சங்காரம் செய்து வருகிறேன் என் ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு அத்தா நீங்க ஆடு மேய்க்கும் ஆயர் போலே சொருவம் கொள்ள சொன்னார் பட்டை அழித்து நாமத்தை போட்டார் தடிகம்பை கை கொடுத்து அத்தான் போனாரு எதற்கு தெரியுமா ஆடு மேய்க்க வைத்தாரு நாமள ஆடு மேய்ச்சவர் சொன்னார்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் ஆடு மேய்க்கட்டுமே ஒரு நாள் அவர் மேய்ச்சாதானே அவருக்கு தெரியும் மாடு மேய்ச்சவர் சொன்னார்ல மாட்டை மேய்க்கட்டுமே ஒரு நாள் அவர் மேய்க்கட்டுமே என் சிவபெருமான இடத்தில் மாடுகளை ஒப்படைத்து ஆயக்கண்ணன் கோபால கண்ணன் அரக்கனை சன்காரம் செய்வதற்கு அரக்கன் எதற்கையா மயங்குவான் பெண்ணுக்கு மட்டும்தான் மயங்குவான் உலகத்துல வந்து பெண்களுக்கு மயங்குவாங்க யாருமே கிடையாது ஆனா அரக்க யார் தெரியுமா 12 வருஷமா தவம் இருந்தவன் பெண்ணே பார்த்து இல்ல தவக்கோலம் கொண்டவன் அதான் அவனை பெண்ணாலதான் நம்ம மயக்க முடியும் என்ற அரக்கனை கொள்வதற்கு என சொருபத்தை எடுத்து வருகிறார் தெரியுமா கொண்டல் மன்னன் தன்னுடைய சொருபம் மாறியே சொருபம் மாறியே ஓசலையன் மேசம் மாறி கோலங்கொள்வாரோ ஓசலையன் மேசம் மாறி கோலங்கொள்வாரோ சொருப மாறியே அண்டர் தில்லை தோகை
ஆமா அத்துமான கானகத்திலே சரி அன்னம் போல் நடை நடந்து ஆசார கைகளை வீசி கைகளை வீசி அரக்கனை பார்ப்பதற்கு வருகிறார். ஆமையா ஆமையா அரக்கனோ ஆ, சிவனை பார்ப்பதற்கு வருகிறார். சரி ரெண்டு பேரும் ஆ. எட்டு எதிருமா சந்தித்தார்கள். ஆமாம்மா ஆமாம்மா அவன் பார்த்தான் அந்த வல்லரக்கை என்ன என்ன பெண்ணை பார்த்தபோது அவன் வேதமை கொண்டான். சரி மண்கையை கண்டபோது அவன் மையல் கொண்டான். கொண்டா கண்மணியை கண்டபோது காதல் மயக்கம் கொண்டு கொண்டு வந்து ஊரு என்ன பேரோ என்ன வழியாக வந்தது நாடு என்ன நகரம் நகர்ந்து வந்த விவரம் என்ன தாயுமன்ன தகப்பன் தாயுமன்ன தகப்பன் தனியாக வந்ததென்ன வல்லரக்கன் கேட்டபோது மோகினியால் ஏது சொல்வான்? ஏய் வல்லரக்கா, எப்படி நான் யாரு தெரியுமா? யாரு யாரு அது நீ யாருன்னு கேட்டா நான் அரக்கன்னு சொன்னான். ஆமா 56 தேசத்துக்கு அதிபதி சரி ஈசனை கண்டு வரத்தை வாங்கினேன். ஆமையா பகவானே எரிக்க வாரே. எரிக்க போற அம்மா தங்கமே நீ யாரம்மா? யாரு யாரு ஏ அரக்கன யாரு தெரியுமா? யாருடா ஏடாக்கி அழுகியாலு மல்லரக்கா கிளிமொழியால் வார்த்தை இரண்டதொரு நாடரு இயற்கை என்ற மறையாளோ மறையாள தேசத்திலே மலையரசன் பெற்ற மகள் நாட்டிற்கும் பெரியவன் கேப்பன் மலையரசன் வடக்கே வடநாடு காசி நாடரிலே காசி விஸ்வநாதருக்கு காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சி என்பவர் மனமுடித்துதான் கொடுத்தாரு வடமதுர தென்மதுரை மதுரை என்று சொல்லோ மதுரை வாழு சொக்கருக்கு மீனாட்சிய கை கொடுத்தாரு தங்கே அரண் குவாவிலே சங்கரன் ஐனாருக்கு கோமதி ஆவணையை கொடுத்தார். ஆமா குற்றாலத்திலே குற்றாலிங்க நாதருக்கு ஆமா உடல்வாய் மொழியை கைவிடித்து கொடுத்தார். சரி பாபநாசத்திலே பாபநாச பெருமாளுக்கு பெருமாள் பாப உணவாளை கொடுத்தார். ஐயா திருநெல்வேலி நகரத்தில என்ன என்னம்மா நெல்லையப்பர் சாஸ்திரிக்கு காந்திமதியை கை கொடுத்தார். ஆமா இன்னொரு அக்கா கன்னியாகுமரியில ஆ, கன்னி பகவதியா இருக்காடா. கல்யாணம் முடிக்காமலே இருக்கா நான் 8வது பொன் பிறந்தேன். ஆமா என் பேரு மோகினி. மோகினி மோகினி பூத்து நிறைந்தன் பருவமன்கையானை சரி மதுரையில் இருக்காரே சொக்கரு. அம்மா அவருக்கு இனி 2ஆம் தரமாக மனம் முடித்து கொடுத்தார். சரி போட்டா இருக்கட்டா போன வாரம் கல்யாணம், இந்த வாரம் என் வாழ்க்கை போராட்டம். அம்மா ஏடா 8 வாரம் 8 கணவனோடு சண்டை போட்டு ஆட்டு மலி போறன ஆட்டு மலி போறவன் கைய கொண்டு மரியாதை எண்ணிரிந்து பட்டதானோ பெருமாளுக்கு தெரியும். இருந்து பட்டசனம் மாயவருக்கு தெரியும். ஆமா விட்டு வீடு வல்லரக்கா, நான் பட்ட வேதனைகள் எனக்கு ரொம்ப உண்டு. அம்மா 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 என் மோகினி ஏய், சொக்கன மாதிரி நினைக்காதமா. இனி அப்படி நினைக்காத அவனுக்கிட்ட 56 தேசத்துக்கு அதிபதி. நான் தான் பகவானே நான் தேடி வருகிறேன். அம்மா நான் பெரிய ராஜா அம்மா. சரி என்னோட வந்தையான கால் பிடிக்க தோழி கை பிடிக்க தோழி. ஆமா நீ ஒரு ராணி நான் ஒரு ராஜா. ராஜா ராஜா ஏ அரக்கா, என்ன? உன்னோடு நான் வந்தேனாடா. ஆமா உன் முதல் மனைவி சும்மாவா இருப்பா? என்ன அவ கூட பேச மாட்டேன் என்று சொல்லி சரி பகவான் படைத்தாந்த முண்டு வரலான சிரசம் 3 தரங்க சுட்டி உன் தொண்டையில தொட்டா போதும். போதும் நான் உனக்கு
பெண்டிருப்பேன் என்று சொல்ல சாக போகிற சண்டானை ஆமா செத்து போவோம் என்று நினைத்தானா சரி மாற போகிற மாபாவி சரி. மாண்டு போவோம் என்று மனதிலும் எண்ணாமல் ஆமா நான் சத்தியம் செய்து கொடுக்க போறேன் அம்மா எப்படி அம்மா அம்மா என்ன பாரு சத்தியத்தை தலையெடுத்து மூணு தரங்க சுத்தி தொண்டையில தொட்டு விட்டான் தொட்டதொரு நேரத்தில அக்கனோட சிரசதுதான் கடலில் விழுந்திடுமா கொண்டவன கொலைக செய்த கோபால நபலீர அச்சான பார்க்க வேண்டும் எட்டாவது மனத்தில் வந்தோம் அந்தானே பரமசிவா அரக்கன கொண்டனையா கொண்டேன் என்று சொன்ன போது கொண்டதொரு பாலமல கோபால காட்ட வேண்டும் பகவானும் சொன்ன போது வந்ததொரு மாய வரும் மறுபடியும் பெண்ணா பெண்ண கண்ட நேரத்தில பேர் பெற்ற பகவானுக்கா அன்புருக மனமுருக அமிர்தங்கல தான் ஒழுக பூமியில விட்டமானா பூமி அழிந்து போகும் என்று சொல்லி அரியனோட கையதில அமிர்தமத என்று வாரா ஐவீர சாசாக்கள் யாரெல்லாம் பிறந்து வாரா ஐயனார் ஐயனார் கைலாசநாதரையா கைலாசநாதர் ஐயனார் ஐயனார் ஆரியங்க ஐயனார் ஐயனார் ஐயனார்